ஐயா வணக்கங்க ஐயா. நம்மளுடைய நெகட்டிவ் தாட்டினுடைய பெர்சன்டேஜ் குறையணும் அப்படின்னா, பாசிட்டிவ் தாட்டினுடைய பெர்சன்டேஜ் அதிகரிக்கணும். அப்புட்ன்னா, என்னுடைய மனசுல உள்ள சில கேள்விகள் வந்து களையப்படும்போது, அல்லது அதற்கான தீர்வு என்னுடைய மனதுக்கு எட்டும்போது மட்டும் தாங்க ஐயா, பாசிட்டிவ் எனர்ஜியோடைய பெர்சன்டேஜ் கூடும். நெகட்டிவ் எனர்ஜியினுடைய பெர்சன்டேஜ் குறையும். அதனால என் மனசுல உள்ள சில கேள்விகள நான் உள்ளேயே வச்சு நெருடலாக பயன்படுத்தாம, அத வெளிப்படையா உங்ககிட்ட கேட்கிறேங்க ஐயா. இப்போ எதிரிகளுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லணும். அது நண்பன், பகைவன் இதெல்லாம் பார்க்காம, பகைவனுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சிங்கய்யா. இதுல என்னன்னா, நம்ம பகைவனுக்கு வந்து நன்றி சொல்லும்போது, அந்த பகைவன் செய்த அந்த தீய செயலை நம்ம அங்கீகரிக்கிற மாரி ஆயிராதா ஐயா? ஒருவேளை நம்ம அந்த செயலுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கும்போது, ஆ ஓ! இது வந்து இவங்களுக்கு புடிச்சிருக்கு. ஸோ, அதனால நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் வந்து அந்த எண்ணலைகள வந்து உற்பத்தி பண்ணி, மீண்டும் மீண்டும் அந்த தீய செயல்களையே பகைவன செய்யறதுக்கு தூண்டிறாதா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்விங்கய்யா. அதனால பகைவனுக்கு நன்றி சொல்றது ஏன் அப்படிங்கிற விளக்கத்த எனக்கு தயவுசெய்து சொல்லிருங்க. வாழ்க வளமுடன் கோவிந்தராஜ். அருமையான 2 கேள்விகள். மகிழ்ச்சி. முதல் கேள்வி, கெட்டவர்களுக்கு, தீயவர்களுக்கு, எதிரிகளுக்கு நன்றி சொல்றது அவர்களுடைய கெட்ட தன்மையை அதிகப்படுத்தி விடாதா அப்படின்னு கேள்வி. கெட்டது செய்வது சரின்னு ஆயிடாதா அப்படின்னு கூட அதுக்குள்ள ஒரு அர்த்தம் வருது. ஸோ என்னன்னா, கோவிந்தராஜ் வந்து அவருக்கு துன்பம் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஸோ இந்த அர்த்தத்தில் தான் நான் எடுத்துக்கிறேன் இதை. நமக்கு துன்பம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையுமே, நம்மிடம் வந்து சேருகிற எல்லா விஷயத்தையும் நாம் தான் கவர்ந்து இழுக்கின்றோம். நம்மளால் தான் அது நம்மகிட்ட வருதே. அந்த துன்பத்தை பெறுவதற்கோ, அந்த இன்பத்தை பெறுவதற்கோ, நம்ம கருமையத்தில் எந்த பதிவுமே இல்லைன்னா அது வந்திருக்காது. எனவே அந்த தீயவரை நாம் தான் இழுத்து நமக்கு தீமை செய்யும்படியாக செய்திருக்கிறோம். ஏன் தீமை செய்யும்படியாக செய்தோம்னா, நம்ம யாருக்கோ எப்போ ஒரு துன்பம் கொடுத்துருக்கோம். அந்த துன்பத்தை பெற்றவர் இறந்துருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த துன்பம் யார் கொடுத்தாலும் தெரியாமல் கூட அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கலாம். அப்போ இந்த இயற்கை விதி என்ன பண்ணும், அந்த துன்பத்தை கொடுப்பதற்கு, அந்த துன்பத்தை நீங்கள் பெறுவதற்குரிய பதிவை உங்கள் கருமையத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த கருமை என்ன பண்ணும், அந்த துன்பத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும். இப்போ யார் அருகில் இருக்கிறாரோ, யாரா இந்த துன்பத்தை இவருக்கு கொடுக்க முடியுமோ, அந்த துன்பம் கிடையாது, அந்த அளவுக்கு வலி, அவ்வளோதான். அது அதே துன்பமாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி துன்பமாக இருக்கலாம், வேறு வகையில் இருக்கலாம், வேறு ஊரில் இருக்கலாம். அவர் பெற்ற வழியை நீங்கள் பெற வேண்டும். அது வந்து இயற்கையில் உங்கள் கருமயத்தில் பதிவாகிருக்கும். அந்த வழியை பெறுவதற்குரிய கருமாவை நீங்கள் ஈர்த்துக்கொண்டே இருக்கிறீங்க. அதுக்குரிய நபர் உங்கள் அருகில் இருக்கிறாரு, தூரத்தில் இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். அவர் மூலமாக அந்த துன்பத்தை உங்களுக்கு அந்த கருமையும் பெற்று தருகிறது. எனவே முதல்ல துன்பம் கொடுத்தவர் அவர் அல்ல, உங்கள் கருமையத்தில் இருக்கிற களங்கங்கள், நீங்கள் ஏற்கனவே செய்த தீய பதிவுகள். எனவே எனவே நம்ம ஏற்கனவே செய்த தவறை போக்கிய அந்த கருமாவை தீர்த்த அந்த நபருக்கு நன்றி சொல்லணும். அந்த நபருக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த தீமைக்கு அல்ல. ஸோ அந்த நபருக்கு நன்றி சொல்லும்போது, நம்ம கர்மாவை தீர்த்தவருக்கு நன்றி சொல்லும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம துன்பம் கொடுத்தா நினச்சிருப்போம்ல, அந்த துன்பம் மாதிரி நினச்சிருப்போம், அவரும் நம்ம வந்து எதிரியாக நினச்சிருப்போம். இப்போ நன்றி சொல்கிற அளவுக்கு வந்த உடனே அந்த எதிர்ப்பு தன்மை மறைந்து விடுகிறது, ஒரு சமாதானம் கிட்டி விடுகிறது. அந்த சமாதானம் இருக்கும்போது ஒரு எதேனும் அது சார்ந்த கர்மா உள்ளே இருக்குமானால் அது வெளியேறிவிடும். அவருக்கும் நமக்கும் ஒரு பரஸ்பரம் ஏற்பட வேண்டும். இல்லைன்னா அது ஒரு புதிய கர்மா மறுபடியும் ஒரு துன்பத்தை கொடுக்கும். ஒன்று அவருக்கும் நமக்கும் மாறி மாறி துன்பம் கொடுத்துட்டே இருக்கும். எனவே துன்பம் அளித்தவருக்கு நன்றி தள்ள வேண்டும். அவர்தான் நமக்குள்ள இந்த கெட்ட கர்மாவை தீர்த்தவர். மகிழ்ச்சிங்களா கோவிந்தராஜ்? புரியணும், புரியலன்னு கொஞ்சம் மறுபடியும் கேளுங்க. வாழ்க வளமுடன்.